அன்பார்ந்த ஜோதிட நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4 கிரக சேர்க்கைகள் இந்த கும்பராசிக்கு என்னென்ன பலாபலன்கள் கொடுக்குது, சுபயோகம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டுருவோம். பொதுவாக கும்பராசிக்கு ஜென்மசனி இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு சிறப்பான யோகம், அதாவது ஒரு திடீர் யோகம் மாதிரி ஒரு காலகட்டம் வந்திருக்கு. சரியாக பயன்படுத்திக்க வேண்டிய காலகட்டம். அப்போ அந்த குறிப்பிட்ட நாள் கிழமையெல்லாம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பொதுவாக பார்த்திங்கன்னா மே 28 பக்கம் இருந்து அந்த கிழமை அந்த நாள் நல்ல நாள் ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இந்த 4 கிரகங்கள் ரிஷபத்தில் இருக்குது. இது எது வரைக்கும் இருக்குன்னா ஜூன் மாதம் ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ இது வரைக்கும் ஒரு நல்ல நிகழ்வுகள், நல்ல தொடக்கம். இதுவே உங்களுக்கு பாதி முடிந்தால் போல் சக்ஸஸாக கொடுத்துரும். அப்போ இந்த நேரத்தில் ஜென்மசனி இருக்கிறத நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இதில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் கிரக மாளிகா யோகம்னு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ ஒரு ராசியிலிருந்து வரிசையாக கிரகங்கள் மாலை போல் அணிவித்து நிற்கும்னு சொல்லுவோம். அது உங்கள் ராசியில் இருக்கிற சனி, 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சூரியன், 4ஆம் இடத்தில் 4 கிரகம். அதை சொன்ன இல்லையா, குரு, சூரியன், சுக்கிரன், புதன். அப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரனும் சூரியனும் 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அந்த கிரக மாளிகா யோகம், அந்த யோகமும் வரப்போகுது உங்கள் ராசிக்கு. இன்னும் சிறப்பு பலன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா உங்கள் 4ஆம் இடம் தான். அதில் குரு, சுக்கிரன், சூரியன், புதன். இது என்ன பண்ண போகுதுன்னா லக்ஷ்மி யோகம், இது சரஸ்வதி யோகம் சொல்லுவேன். படிப்பு சம்மந்தப்பட்டதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. மாணவர்கள் யாராவது, சார் நான் நினச்ச கல்வி, நினச்ச இடத்துல பண உதவி அனைத்துமே இவங்களுக்கு இருக்கும். இந்த நேரத்தில் மார்க்கு ரிசல்ட் வரும்போதே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு 20 மார்க் எக்ஸ்ட்ராவே வரும்னு சொல்லுவோம். அப்போ நான் இந்த நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் கிடைக்கல அப்ளை பண்ணுறது உங்கள் கடமை. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நான் வெளிநாட்டுக்கே சொன்னேன், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதுக்கே சொல்லியிருக்கேன், கன்ஃபார்மாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 5000 10,000 செலவாகுதுன்னு வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் அப்ளை பண்ணி அதில் டெவலப் ஆகிற வழிவகைகள் பார்க்கணுமே தவிர நீங்கள் அப்ளை பண்ணால் முற்றக்கூடாது. சரி, ஃபஸ்ட்டு மாணவர்களுக்கு என்னது, சார் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா, வெளியூரில் போய் படிக்கலாமா? கன்ஃபார்மாக கிடைக்கும். இதில் பொதுவாக யாராவது கனடா, யூஎஸ் இங்கே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா கூட ஒருத்தர் கேட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வெளிநாடு கிடைக்க வேண்டிய யோகம் ஒன்று. இது உறுதியாக ஒரு சிலருக்கு கிடைக்கும்னு சொன்னால் அது தசாபுக்தி ஜாதக அடிப்படையில் பார்த்து சொல்லுவோம். அது ஆனால் பொதுவாக இந்த நேரத்தில் வெளிநாடு ஒரு முக்கியமான சூழ்நிலைகள் சேர்ந்தே வந்துடும். இப்போ உங்கள் 2ஆம் அதிபதியான குரு 4ஆம் இடத்துல இத்தனை கிரகத்தோடு சேர்ந்துருக்கார். அப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, இடம், வீடு இது சம்மந்தப்பட்டதில் யோகம். இந்த நேரத்தில் பாருங்களேன், நீங்கள் போய் ஒரு வாடகை வீட்டுக்கு போய் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சொந்த வீடு அமையுமான்னு கேட்டாலும் நல்ல இடம், நல்ல வீடாக கிடைக்கும், நல்ல ரேட்டு. இது அப்புறம் சார் ஒரு இடம் வாங்கலான்னு போகிறேன், கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்போ இடம் சார்ந்து விஷயங்களில் ஆதாயம். இப்போ உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கணும்னு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் இந்த காரு, இடம், வீடு இதை பற்றியே வீட்டில் பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கும். அப்போ அதுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ தக்க சமயத்தில் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லுவோம். உங்கள் 2ஆம் இடத்துல ராகு இருக்குங்க. இந்த ராகு என்ன பண்ண போகுதுன்னா, இது என்னென்னா சிறிது காலம் வட்டி கட்ட வைக்கும், அப்புறம் வட்டி வாங்க வைக்கும். அப்போ வட்டி கட்டுதல், வாங்குதல், இந்த ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான காலகட்டம் இந்த நேரம். உங்கள் 4ஆம் அதிபதி சுப இடத்துல இருக்கிறனால ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்குது. இதில் தனி குடித்தனம் போகணும்னு என்ன 2இல் ராகு வரும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரும். அது இப்போ தீர்வுக்கு வரப்போகுது, அது வேறு. ஆனால் தனி குடித்தனம் போகணும்னு எண்ணம் இருக்கும். ஒரு சிலருக்கு அமைப்பு இருந்தால் போக சொல்லுவோம், ஒரு சிலர் கூட்டு குடும்பமாக இருங்கன்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள் திருப்பி சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். குறிப்பாக ஃபேன் சம்மந்தப்பட்டது சொல்லுவேன். ஃபேன் பிரச்சனை, ஏசி பிரச்சனை, இது தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும்பாங்க. இல்லைன்னா பேட்ரி ப்ராப்ளம்பாங்க. கார்லாம் பேட்ரி இது மட்டும் வரும். சின்ன ஒரு மைனஸ் தான், அதை ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. புது வண்டி வாகனம் உண்டு, அதை பார்த்துக்கும். இப்போ குலதெய்வ கோயில், அது பூர்வீகம் சார்ந்த இடத்துல ஒரு குலதெய்வ கோயில் இருக்குது, போயிட்டு வரலாமன்னா போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டே உண்டு. அப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலுக்கு உங்களுக்கு போக வேண்டிய அமைப்பு வந்திருக்கு. வேண்டுதல் இருக்கிற கோயில் வேண்டுதலாக இருக்குது. இப்போ நிவர்த்தி பண்ணலாம்னா கன்ஃபார்மாக பண்ணலாம், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுனே சொல்லுவோம். இதில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் ஆனால் 10ஆம் வீட்டை பார்க்குது. 10ஆம் இடம்ங்கிறது உங்கள் தொழில் ஸ்தானம். அப்புறம் நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வேற ஒருத்தர் வந்து டெவலப் பண்ணி தரப்போகிறாரு.
வேலையாட்கள் நிரந்தரமாக இருக்க போகிறாங்க. உங்கள் வேலையாட்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம். உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஒருத்தரே உங்கள் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. இதெல்லாம் சொல்லிகிட்டே போகும். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் என்ன சொல்ல போகிறோன்னா, உங்களுக்கு நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு உண்டு. புது புது கிளைண்ட்டுகள் வரப்போகிறாங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா புது டெக்னாலஜி, புது இன்ஸ்ட்ருமெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு மெத்தடு தான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கோம். புதுசாக இது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா எடுத்து பண்ணலான்னா பண்ணலாம். அப்போ புது தொழிலோ புது விஷயத்தை விருத்தி பண்ணுவது டெவலப்மெண்ட்டு கொடுத்துரும். இந்த நேரத்தில் நகை வாங்குகிற யோகம், பொதுவாகவே உங்கள் குடும்பத்தில் ஒரு நகை சம்மந்தப்பட்டது சுபிட்சமாக வருகிற காலகட்டம் ஒன்று. இதை ப்ராசஸ் பண்ணுங்கள். பொதுவாக ஜென்ம சனிங்கிறது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஜென்ம சனி எல்லாருக்கும் ஒரு விதத்தில் வந்து தான் போகும். உங்கள் ராசி அதிபதி வேறு. அதனால் இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு போட்டு குழப்பிகிட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் குழப்ப வேண்டாம். திருமணம்ங்கிறதுக்கு வேறு அமைப்புகளும் பார்க்கணும். உங்கள் 7ஆம் இட அதிபதி குரு ஸ்தானத்தில் இருக்கிறனால இப்போ வருகிற வரன் முடிஞ்சிடும். சார் இப்போ எந்த மாதிரி வரன் பார்க்கலாம்? 7ஆம் அதிபதி, அது 5ஆம் அதிபதி தொடர்பு வேறு. அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பெண், படித்த பெண், வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கும். இதே ஆணாக இருக்கிற பெண்ணு ஆணை பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. படித்த வரனாலும் நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற அமையும் இந்த நேரத்தில். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நொங்கு, பதனி இதெல்லாம் குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்கள். அப்படி இருந்தால் எங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் அமையும் அவங்களுக்கு அதுவாகவே அமையும். நொங்கு, பதனி இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. இதுதான். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா, உங்களுக்கு திருமண காலகட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இப்போ உங்களுக்கு திருமணத்தை இன்னொரு பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த நேரம் ஜென்ம சனியாக இருந்தாலும் பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு சில பரிகாரம் கொடுக்குறேன். இது சிம்பிள் பரிகாரங்க. என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவன், விஷ்ணு 2 பேரும் சேர்ந்து இருக்கணும். 2மே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு சிவனை கும்பிட்டுட்டு அடுத்து நேராக விஷ்ணுவை கும்பிடணும். ஒரு விஷ்ணு 2 கோயிலும் ஒரே நாள் உங்கள் பேரை அர்ச்சனை பண்ணும் பொழுது இந்த விஷயம் நடந்துடும். ஏன்னா உங்கள் 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா புதன், அதுக்கும் 7ஆம் இடம் சூரியன். இதுக்கு தான் பரிகாரமே கொடுக்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை சம்மந்தப்பட்டது ஒரு ப்ராசஸ்ஸு, அதாவது தத்து கொடுத்து எடுக்கிறது, குழந்தை தாமதமாக இருக்கிறது, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. இதை பாருங்கள். ஆல்ரெடி குழந்தைக்கு நிறைய பேர் படிக்கலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. 4 சுபகிரகங்கள் 4ஆம் வீட்டில் இருந்து இருக்கிறனால குழந்தைகள் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பயிற்சியோ ஒரு நல்ல ஸ்கூலோ இந்த மாதிரி வரும். உங்கள் பொதுவாக இந்த மாதிரி கிரக அமைப்பு வரும்போது என்ன சொல்லணும்னா, இந்த கும்பராசிக்கு பொதுவாக யாரோ ஸ்கூல் பார்த்திங்கன்னா வித்யா அப்படின்னு ஒரு ஸ்கூல், வித்யா மந்திர் ஏதோ ஒரு வித்யான்னு வரும். இந்த அம்சத்தில் ஏதோ ஒரு ஸ்கூல் அருகில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் வந்துருச்சு, உங்களுக்கு திருமண காலகட்டம் வந்துருச்சுன்னே நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இதை பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் 4ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதியோட தொடர்பு. அப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னா, சார் ஒரு ரொம்ப நாளாக ஒரு பூர்வீகத்து இடம் விற்கணும்னு நினச்சிட்ருக்கோம், விற்கலாமான்னா விற்கக்கூடிய காலகட்டம் தான். விற்றுட்டு இன்னொன்று வாங்கலாம்னா வாங்கலாம். அப்போ ஒரு டாக்குமெண்ட்டு வேலை, ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் டாக்குமெண்ட்டு வேலை வரப்போகுது. இதில் அரசு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு சொல்வேன். ஒரு ஆதார் கார்டு அப்ளை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆதார் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ரேஷன் கார்டாக இருக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் ப்ராசஸ்க்கெலாம் இது தகுந்த காலகட்டம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு அட்ரஸ் ப்ரூஃபோ ஏதோ ஒன்று மாற்ற நினைக்கிறோம், மாற்றலாமான்னா மாற்றலாம். இதுக்கெல்லாம் நேரங்காலம் கூடி வந்தாச்சு. இது சரி. ஒரு சில தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, அதான் சொல்கிறேன். அதாவது மோட்டார் வாகனம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறை, பொலிட்டிக்கலுக்கு ரொம்ப சிறப்பான யோகம் வந்தாச்சு. இதில் விவசாயிகளுக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. இந்த காலத்தில் யாரெல்லாம் கும்பராசியாக இருந்து விவசாயம் பண்ணுறீங்க, சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு தங்கு தடையின்றி லாபம் வருகிறது. உங்களுக்கு தொந்தரவுலாம் பெருசாக இருக்க வாய்ப்பே இல்லை. சனியோட தாக்கம் கொஞ்சம் மன நெருக்கடி, அதுக்கு பரிகாரம் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். இதுக்கு குச்சனூர் வழிபாடு, குச்சனூர் கோயில், அதாவது தேனி மாவட்டத்தில் குச்சனூர் இருக்குது, அந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. இந்த சனியோட தாக்கம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். இது குச்சனூர் தான் காட்டுது இந்த காலகட்டத்தில். அதனால் அங்கே போயிட்டு வரும்போது ரொம்ப இதாக இருக்கும். சார் குச்சனூர் போகிறது வரைக்கும் ஏதோ ஒரு பரிகாரம் கொடுங்க அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை கும்பிட உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் உண்டு. ஒரு சில எண்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த திருமணம் எந்த தடையாக இருந்தாலும் இந்த எண்கள் எதுக்குன்னா, அந்த குறிப்பிட்ட தேதியெல்லாம் இருக்கலாம், இல்லை குறிப்பிட்ட கலர் சொல்ல போகிறேன், அந்த கலரை பயன்படுத்திட்டு போகும்போது உங்களுக்கு இன்னொரு பூஸ்டப் கொடுக்கும். பொதுவாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் 3ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த கலரில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை
இதெல்லாம் பயன்படுத்த சொல்லுவேன். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு சார் நீல நிறம் தானே சார் வரும், நீல நிறம் உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக வரனால இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. ஜென்மசனி விலகி நல்ல நிலைமை வராமல் மட்டும் பயன்படுத்திக்கலாம். 2ல் ராகு இருக்கே, இது என்ன சொல்லுவோம்னா இது வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கும் ஹெல்ப் பண்ணும். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்துக்கு ஹெல்ப் பண்ணும். வாய்ப்பு இருந்தால் லாங் ட்ராவல் எடுத்துக்கங்க, போயிட்டு வரலாம். சரி, உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் யாராவது ஜாதகம், பிரசன்னம், நியூமராலஜி, திருமண பொருத்தம், வாஸ்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல முறையில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அது தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், விளக்கங்கள் கொடுக்கப்படும். நான் தான் உங்கள் மிக்க நன்றி. நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம்.